ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவா பல வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல கிராமங்களில் தங்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்போது சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை செஞ்சுருக்கும்போது சாத்தனூரில் வியாச பூஜையும் தொடர்ந்து சாதுர்மாசிய விரதமாக 2 மாதம் அங்கே தங்கி செஞ்சுட்டுருக்கா. அப்போது மேடையில் வேதவியாசர் முதலான 67 பீடாதிபதிகளையும் முனை முறியாத அட்சதை, அதாவது அந்த அரிசிக்கு தான் இப்படி ஒரு அட்சதைன்னு ஒரு பதம் உண்டு. அந்த அட்சதை அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுந்தருளை செய்து அதை பெரியவா அமர்ந்து பூஜை பண்ணுவாள். அப்போது அவரை தரிசிக்க வர குழந்தைகள் பலரும் முனை முடியாத அந்த அட்சதையை தயாரித்து பூஜைக்கு கொண்டு வந்து கொடுப்பா. எல்லாரும் அதை ஏற்றுண்டு குங்குமமும் காமாட்சி அம்பாள் பொரித்த வெள்ளிக்காசும் பிரசாதமாக கொடுப்பா. அந்த வெள்ளிக்காசை வாங்கிட்ட அந்த குழந்தைகள் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமயம் ஒரு நாளைக்கு ஒரு நடுத்தர வயசு கடந்த ஒரு தம்பதி சுமார் 18 வயசுள்ள தங்க பொண்ணோட வரா. அப்போது அந்த பெரியவாளை பார்க்க வந்தோடனே பெரியவா முன்னிலையில் வந்ததும் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் தயங்கி நிற்கிறத பார்த்த ஸ்ரீ பெரியவா அந்த அம்மா கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி செய்கையில் கேட்குறா. அந்த பெண்மணியோ எங்கள் பொண்ணுக்கு 13 வயசில் திருமணம் ஆயிடுத்து, பெரிய மனுஷி ஆனதும் புருஷன் வீட்டில் கொண்டு விடலான்னு நினச்சோம், 5-6 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் அவள் பெரியவள் ஆகலை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறா. பெரியவாளோ என்ன கேட்குறான்னா, கொஞ்ச நாள் அடுத்தது மாப்பிள்ளை வீட்டில் என்ன அப்படின்னு கேள்வி சைகையில் கேட்டவுடனே மாப்பிள்ளை வீட்டில் வேறு கல்யாணம் செய்ய வக்கீலை பார்க்குறதா நாங்கள் கேள்விப்படுற மாதிரி சொல்லி வருந்துறா. அப்போது அந்த தம்பதியர் விஷயத்தை கேட்டுட்ட பெரியவா 2 நாள் தங்கி இங்கே இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசனம் செஞ்சு தீர்த்த பிரசாதத்தை வாங்கிக்கோங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறா, அனுகிரகம் பண்ணுறா. அப்படியே அவளும் இந்த 2 நாள் அங்கே இருந்து பூஜைகளெல்லாம் தரிசனம் பண்ணி 3ஆவது நாள் பெரியவா கிட்ட வந்து ஊருக்கு கிளம்ப உத்தரவு வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணுறா. பின்னாடி பூஜையில் இருந்த ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த பொண்கிட்ட கொடுக்குறா. இதை ராத்திரி முழுக்க தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரோடு சேர்த்து அந்த பூவையும் சாப்பிட்டுடும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 12 நாள் செஞ்சுண்டு வா, சுவாமிக்கு வைத்த புஷ்பத்தை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா. என்ன ஆச்சரியம், எத்தனையோ மருத்துவம் செஞ்சும் அந்த பொண்ணு பெரியவளாகலை. ஆனால் பெரியவா சொன்ன இந்த செம்பருத்தி பூவை பெரியவா சொன்னபடி சுவாமிக்கு வச்சுட்டு அந்த பூவை சாப்பிட தொடங்கிய 5ஆவது நாளே பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். பெரியவா அந்த பெற்றோர்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. பொண்ணுக்கு மங்கள ஸ்நானம் செஞ்சு முதல் வேலையாக பெரியவாளை தரிசிக்க வரா. தங்களால் இயன்ற பழம் பூ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறா. தன்னோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறத கணவன் வீட்டுக்கும் சொல்லிட்டதாகவும் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்னாடி ஸ்ரீ பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசி வாங்கிக்கிறதாக வந்திருக்கிறதா சொல்கிறா. தங்க பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு நன்றி அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறாளாம். எல்லாம் அந்த பொண்ணோட பூர்வ ஜென்ம புண்ணியம், இதில் எனக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு எல்லாரும் செஞ்சுட்டு தான் எதுவுமே செய்யலைன்னு சொல்வா இல்லையா, அந்த மாதிரி சொன்னாலாம் பெரியவா. பூ தந்து புனிதம் நடத்திய ஸ்ரீ பெரியவா. என்றைக்கும் பெரியவா தான். நமக்கு அனுகிரகம் இருந்ததுன்னா அவர் நேரவே வந்து நம்ம ஆற்றுல நம்ம கூடவே உட்காந்துருப்பார், நமக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையோட பக்தி, இது 2ம் தான் இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப அவசியமானது ஒன்று. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை. வாழ்க வளமுடன்.